ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல மௌலி கிட்ட வந்து சைக்கோ பையன் வந்து இந்த மாதிரி குணால் நந்தினிக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இல்லையா. உடனே அவ கோவத்துல கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுவான். அதே இடத்துல தான் நந்தினி குணால் ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுட்டு ஒன்னா இருப்பாங்க. ஆனா இவ வந்து அதை பார்க்க மாட்டா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வரும். அதுல அவ பிஸியா பேசிட்டு இருக்கும் போது இவளோட வாய்ஸை வந்து நந்தினி குணால் கேட்டுடுறாங்க. ஐயோ, மௌலி இங்கதான் இருக்காளா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. மௌலி திரும்பி பாக்குறா. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இல்ல. அதுக்கு பதிலா குணால் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நந்தினி கூட இருந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்ப வந்து மௌலிய ஹக் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. இப்ப வந்து மௌலி கூட யார் இருக்கான்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அட ஆமாங்க, நம்மளோட ஜெனிஃபர் விங்கிட்டு தான். நம்மளோட ஜெனிஃபர் விங்கிட்ட தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? மாயா, பேப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூப்பர் டூப்பர் டிராமாலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபர் வெங்கட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம கீழே ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு ஜெனிஃபர் வெங்கட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மௌலி வந்து ஜெனிஃபர்ட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கா. ஸ்வீட்லாம் கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசிட்டு இருக்கும் போது மௌலி அந்த இடத்துல யாரோ கூப்பிடுறாங்க. ஐயோ, இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் நான். ஏன்னா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் வர வரைக்கும் குணாலோட போன் என்கிட்ட இருக்கு. இதுல நிறைய போட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டுறீங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கா. பார்க்கும்போது அதுல அதிகமா குணால், நந்தினி இவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப நெருக்கமான போட்டோஸ். உடனே இவளுக்கு டவுட் வருது. என்னடா இது, மௌலி தானே குணாலோட ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது ஏன் நந்தினி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க வந்து பிள்ளையார் சிலையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு டான்ஸ், பாட்டு, ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளோட நந்தினியும் மௌலியும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சைக்கோ பையன் மூஞ்சி ஃபுல்லா கலர் பொடியை பூசிக்கிட்டு மாறு வேடத்துல அந்த இடத்துல வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரையுமே வந்து இவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது குணாலுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. உடனே திரும்பி பாக்குறான். அந்த நேரத்துல அவனும் திரும்பிக்கிறான். அதனால இவனால கண்டுபிடிக்க முடியல. பட் எல்லாரும் நார்மலா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மௌலிக்கு வந்து கால் வருது. அதுல யார் பண்ணிருப்பா அப்படின்னா, போன எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடான் சீரியல் ஹீரோயின் இருக்கால, அவ வந்து நந்தினி குணால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மௌலிட்ட வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே போன் பண்ணிருப்பா போல. மௌலி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டார்ட் பண்ணும் போதே இங்க பயங்கரமா சவுண்ட் எல்லாம் வந்து கேக்குது. சோ அதனால எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு மௌலிக்கு வந்து சுத்தமா காதுல விழல. அவ கேட்டுட்டே இருக்கா. இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்டும் உன்னோட ஃப்ரெண்டு நந்தினியுமே வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஒன்னு ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேர்ட்டு இருந்து நீ ஜாக்கிரதையா இரு. அவங்க ரெண்டு பேரையும் நீ வந்து வாட்ச் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா இது எதுவுமே மௌலிக்கு காதுலயே விழாது. ஓகே, நான் உங்ககிட்ட அப்படியே பேசுறேன், எனக்கு எதுவுமே காதல விடல அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிடுறா. இதுக்கு நடுவுல அந்த சைக்கோ பையன் ஒரு கிரிமினலான பிளான் போடுறான். அங்க வந்து பாங்கு மாதிரி வந்து ஒண்ணு கொடுப்பாங்க போல. அதுல வந்து ஒரு போதையான பொருளை வந்து கலந்துடுறான். அதை வந்து அந்த வேலைக்காரி பொண்ணும் வந்து நந்தினி குணாலுக்கு போய் கொடுத்துடுறா. அதை குடிச்ச அடுத்த நிமிஷமே நந்தினி குணால் ரெண்டு பேருமே சுயநினைவே இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவளோட சாரிய தலையில வச்சுட்டுலாம் நம்மளோட குணால் வந்து ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாட்டி அப்புறம் அம்மாக்காரங்க எல்லாருமே வந்து என்ன பண்றா இவன், பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவளும் போன் பேசிட்டு மௌலியும் திரும்பி பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது, ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பைத்தியகாரத்தனமா ஒன்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கிறத இவன் நம்பலைனாலும் இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் இவ்வளவு க்ளோஸா டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது அவ கண்ணு கலங்கத்தான் செய்யுது. உடனே அந்த இடத்த விட்டு அப்படியே அழுதுட்டே போறா. உடனே அந்த இடத்துக்கு ஜெனி வந்துடுறா. நீ எங்க போற மௌலி, இந்த பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் அத நீ நேருக்கு நேரா நின்னு ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். நீ ஏன் இப்படி ஓடுற? அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இதே மாதிரி கஷ்டம் என் லைஃப்ல நான் நிறைய பார்த்திருந்தேன். அப்ப நான் பயந்து கோலை மாதிரி இருந்தேன். இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இப்ப தைரியமா நான் இருக்கேன். சோ அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும்.
உன் லைஃப்ல அப்படி என்னதான் நடக்குது, உன்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியும் நீ கவனிக்க ஆரம்பி. நான் வந்து எதை பத்தியுமே தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டா இருந்ததுனால தான் என்னோட வாழ்க்கை வந்து ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நீ இருக்காத, ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்னிங் பண்ணிட்டு அவளுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏதோ சொல்ல வரா, ஆனா என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. வீட்ல தான் காட்டுறாங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே மாமியாக்காரங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அங்க நம்மளோட ஹர்ஷல் ஜோக்கா. பார்க்கவே செம ஹாப்பியா இருக்குல்ல. அவர் தான் வந்திருக்காரு. பேப்பனா சீரியலோட ஹீரோ ஜெனிஃபர் விங்கெட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவர் தான் பேரா இருந்திருப்பாரு பேப்பனா டிராமால. சோ இவர் உள்ளாக்க வந்த உடனே இவர் வந்து குணாலோட ஃப்ரெண்டு போல, நான் குணாலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணால் கிட்ட டைரக்டா போறான். அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது போல, ஏன்னா அதிகமா போதை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவன் போய் பேசுவான். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். நான் நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பாரு குணால், உன் லைஃப்ல நீ வந்து மௌலியை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத. அவ உன்னோட லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நீ என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது, யாருக்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட்டா வந்து ஒரு கோட் கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, நான் ஏன் மௌலியை மிஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறான். இந்த பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உனக்கும் நந்தினிக்கும் ஆன ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து வந்து ஜெனிஃபர் வந்து இங்க வந்திருக்கா. அவ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதனாலதான் உன்கிட்ட இதை பத்தி பேசிட்டு போலான்னு நான் வந்தேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலதான் உன் லைஃபை நான் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ உண்மையா காதலிக்கிறது உன்னோட பொண்டாட்டி மௌலியதான். இப்ப வந்து நந்தினி மேல உனக்கு ஒரு விதமான அஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அது வந்து உண்மையான காதல் இல்ல. அவளை விட்டு நீ விலகிட்டு நிரந்தரமா மௌலி கூடயே நீ இருக்கிறதுக்கு பாரு, அதுதான் உன் லைஃபுக்கு நல்லதுங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அதோட இங்க வீட்டுல எல்லாருமே குணால் மேல செம்மையா கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நந்தினி கூட அவ்வளவு க்ளோஸா டான்ஸ் ஆடிருப்பாள்ல. அதனாலதான் மௌலியும் ரொம்பவே சோகமா தான் இருக்கா. அப்பதான் வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு வந்து சொல்லிடுறா, இந்த மாதிரி அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த மாதிரி போதை பொருளை ஏதோ ஒண்ணு கலந்துட்டான். அதை போய் நான் தெரியாம குணால் அண்ணா அப்புறம் நந்தினி அக்காக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் இவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றா. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, இது எல்லாம் அந்த சைக்கோ பையனோட பிளான் போல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி சொல்றாங்க, இந்த பாருடா, நீ பண்ணது எதா இருந்தாலும் தப்புதான், நீ கண்ட்ரோலா இருந்திருக்கணும். எனிவே நீ வந்து அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே குணாலும் மௌலி பக்கத்துல போறான். ஐம் ரியலி சாரி மௌலி, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து வேணும்னு பண்ணல. அந்த போதை தலைக்கேறி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் சுய நினைவிலேயே இல்ல. அதனாலதான் நான் வந்து நந்தினி கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசுறான். இவளும் அவதான் என்ன சொன்னாலும் வந்து நம்ப தானே செய்வா. அவளும் நம்பிடுறா. பரவாயில்ல குணால், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நிறைய பேர் வந்து உங்க 2 பேரையும் பத்தி தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க நந்தினி வரத பாக்குறான். உடனே வந்து நந்தினியும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னே தெரியல, வர்றவங்க போறவங்க எல்லாருமே உங்க 2 பேரையும் பத்தி தப்பா சொல்றாங்க. என்னால இது எதையுமே ஏத்துக்க முடியல. உங்க 2 பேரு மேலயும் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அந்த சைக்கோ பையன் ஏன் இப்படிலாம் பண்றானே தெரியல. நேத்து என்னன்னா உங்க 2 பேருக்கும் ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு போடு போட்டு வெளில துரத்தி விட்டேன். இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான் எனக்கு தெரியல. ஆனா நந்தினி குணால் உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சிரிச்சுட்டே சொல்றா. உடனே இதெல்லாம் கேட்கும் போது நந்தினிக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படியே படப்படன்னு வருது. ஏன்னா அவ சொல்றது எல்லாமே உண்மைதானே. அவளோட புருஷன் தானே அவ எடுத்துக்கிட்டா. அதனால இந்த விஷயம் அவளுக்கு உண்மையாவே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. இவ வந்து நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே, அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே வந்து கில்ட்டியா ஒரு மாதிரி அப்படியே பூனி குறுகி போய் நிக்கிறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.